வணக்கம் மக்களே. நம்ம பிக் பாஸோட ப்ரோமோ 2 வந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா திரும்பவும் நம்ம விக்கல்ஸ் விக்ரம்க்கும் விஜய் பாருவுக்கும் நல்லா சண்டை முத்திக்கிச்சு. நேத்து சாயங்காலமே நம்ம பார்த்திருப்போம், பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் நம்ம விக்கல்ஸ் விஜய் பாரு கூடயே சண்டை போட்டு இருக்காரு. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குரூப் வந்து தனித்தனியா பிரிச்சுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இந்த வெசல் வாஷிங் டீம் அந்த மாதிரிலாம் டீம் நிறைய தனித்தனியா பிரிச்சுட்டு இருக்காங்க. அதுல நம்ம பாத்ரூம் டீமுக்கு கேட்கும்போது நம்ம பாரு வந்து போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா குக்கிங் டீமுக்கு கேட்கும்போது போறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நம்ம எஃப்ஜே இருந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஏன் அதுல போடுறீங்கிற மாதிரி அப்படியே பாசமா கேட்கற மாதிரியும் கேட்டுட்டு கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம பாரு வந்துட்டு இல்ல, அது வந்து சாஃப்டா பண்ற வேலை தான், ஜஸ்ட் கட்டிங் தான் நான் பண்ணுவேன், இது வந்து அப்படி இல்லை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே விக்கல்ஸ் கிட்ட போய் அந்த பிரச்சனை பெருசாகுது. இது டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்றேன். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. பேசிக்கா என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சபரி டீம் பிரிச்சுட்டு இருக்காரு. ஒரு டீம்ல இருக்கவங்க இன்னொரு டீமுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்க வேலையை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டீமை அமைச்சிட்டு இருக்காரு. பாத்ரூம் டீமுக்கு கேட்கும்போது நம்ம பாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னால முடியாது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குக்கிங் டீமுக்கு அவங்களாவே வாலண்டியரா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எஃப்ஜே இருந்துட்டு என்ன சொன்னாரு, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல, அவங்க அங்கேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி. ஆக்சுவலி அது பாசத்துல சொன்னாரா இல்ல ட்ரிகர் பண்ண சொன்னாரான்னு தெரியலைங்க. ஆனா ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. பட் பார்வை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல ஆசிட் போட்டு கழுவும் போது அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம எஃப்ஜே என்ன சொல்றாரு, நமக்கு ஆசிடே குடுக்கல, நீ எப்படி இதெல்லாம் சொல்லுவ அப்படிங்கிறாரு. ஓகே, இவர் பக்கமும் இது இருக்கு, இவங்க பக்கமும் இருக்கு. பட் ஒருத்தவங்களுக்கு முடியல அப்படின்னா மேபி அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதை வந்து எப்படி கன்வே பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பாருவுக்கு தெரியல. நம்ம பாரு திரும்பவும் நல்லா வேதாள முருங்கை முறைங்கிற மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டர் என்கிட்ட தானே பேசினாரு, எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி காச்சு பூச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நம்ம எஃப்ஜேவும் பாருவும் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம விக்கல்ஸோட நேமும் வருது. இப்ப நம்ம விக்கல்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகி அவரும் வந்து அதே விஷயத்த சொல்றாரு. இது உங்களுக்கு எது வேணுமோ அதுதான் நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தையும் சொல்றாரு. இதுக்கு ட்ரிகரான கம்ருதீன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. அப்போ பேசிக்கா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பாரு வந்து வக்ரம் விக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது என்ன வக்ரம் விக்ரம் அப்படின்னு தெரியல, பட் வக்ரம் விக்ரம் சொல்லியிருப்பாங்க. நீ எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்துட்டே இருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு ஒரு நேம் வச்சனால ஆக்சுவலா அரோராவே வந்து நம்ம விக்கல்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேம் வந்து முன்னாடி வச்சா அது வந்து தப்புங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொன்னாங்கல்ல. இப்ப கனி வந்து ராஜமாதான்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்கல்ல, நீங்க ஏன் உங்களுக்காக போய் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விக்கல் சொல்லுவான், நீ போய் கேளேம்மா, எனக்காக போய் நீ கேள அப்படிமா. அப்ப அரோரா போய் கேட்கும்போது நம்ம கம்ப்ரோ என்ன பண்ணிடுவான், அப்ப வளர்ப்பு சரியில்லைங்கிற மாதிரி திரும்பவும் சொல்லுவான். அப்போ நம்ம விக்கல்ஸ் என்ன பண்ணிடுவாரு, பயங்கர காண்டாயி நீ எப்படி வளர்ப்பை பத்தி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபரியை கூப்பிட்டு, இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, அது வேற விஷயம்னு வைங்க. அவரு ஏன் வேடிக்கை பார்க்கறது வந்து நிறுத்தி இருக்கணும். ஆனா அவரு ஏதோ ஷோ பாக்குற மாதிரி அங்க சைட்ல போய் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப விக்கல்ஸ் போய் கேட்பான், நான் வளர்ப்பை பத்தி பேசல, ஆனா அவன் வளர்ப்பை பத்தி பேசுறான், இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருப்பாரு. திரும்ப திரும்ப நம்ம கம்ப்ரோ அதைவே சொல்லிட்டு இருக்கும் போதும், நம்ம பாரோ அதே விஷயத்த பேசிட்டே இருக்கும்போதும் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் நம்ம காமெடினா ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரி ஆக்சுவலா அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா மற்றவங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பாரு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லும்போது, நீ பேசுறதுக்குள்ள எல்லாத்துக்கும் இரிட்டேட்டிங்கா இருக்கு, இப்ப தெரியுதாங்கிற மாதிரிலாம் பேசுவாரு. இந்த விஷயம் போயிட்டு இருக்கு சபரி நடுவுல வேற வந்து அதை சால்வ் பண்றதுக்கு வருவாரு. அப்ப பேசிக்கா என்ன ஆயிரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பிரஜன் சாண்ட்ரா இவங்கெல்லாம் நடுவில் வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கணும், இப்ப எதுக்கு வரீங்க, இப்ப வந்து என்ன பண்ண போறீங்க, நீங்க இப்ப வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம சபரி வந்து டென்ஷன் ஆயிட்டு அவரு ஒரு பக்கம் கத்துவாரு, ஆமா நான் ஸ்டார்டிங்ல வரல, இப்பயே வரக்கூடாது, நான் பண்றது தப்பு, நான் வரல போங்கிற மாதிரி பேசுவாரு. ஆக்சுவலி பார்த்தா அவர் லீடரா ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணி இருக்கணும், அவர் தானே வீட்டாவது தலை. அவர் ஆரம்பிக்கும் போதே மூச்சு விட்டு இருந்துக்கலாம். ஆக்சுவலா அவர்கிட்ட தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, அப்ப அவரு தான் பேசியிருக்கணும், மத்தவங்க பேசியிருக்க கூடாது.
இதுல இப்போ பாரு மேல தப்பா இல்ல விக்கல்ஸ் மேல தப்பான்னு சொல்லி கேட்டா 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். முக்கியமா கம்ரு மேல. விக்கல்ஸுமே என்ன சொல்லுவானா, நீங்க என்னை பத்தி நீங்க என்ன வேணா பேசலாம், நீங்க வளர்ப்புன்னு சொல்லி என் குடும்பத்தை நீங்க இழுக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லும்போது கம்ரு நான் அப்படிதான் பேசுவேன்னு சொன்னது மட்டும்தான் இங்க தப்பா இருக்கும் தவிர்த்து பாரு அவங்க ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, விக்கல்ஸ் அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காது தான். ஆனா பாருக்கு வந்து ஆக்சுவலா டாக்டர் வந்து 1 டே ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க போல. அதை நம்ம பாரு லேட்டா தான் சொல்றாங்க. மேபி அது சொல்லியிருந்தாலே சால்வ் ஆயிருக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. மோரோவர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது மேபி அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணா அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாங்கிறது கூட இருக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.